சங்கீதம் 128. சங்கீதம் 128னால அதை நம்ம கல்யாண சங்கீதமாக மாற்றிட்டோம். ஒரு 15 சங்கீதங்கள் எதுக்காகன்னா ஆரோகண சங்கீதம்னு வாங்க. எனவே இதை நாம் வாசிக்க போகிறோம். மாறி மாறி 6 வசனம்தான் மாறி மாறி வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். உட்காரலாம். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் எப்படி இருப்பான்? பாக்கியவானாக இருப்பான். அதுக்கு நான் ஒரு பெரிய விளக்கம் சொல்ல தேவையில்லை. நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்பயும் நிறையா பிரச்சனைகள், போராட்டங்கள், சில குறைவுகள், சில இடங்களில் ஆக்சிடெண்ட்டுகள், சில இடங்களில் சில மரணங்கள், வியாதிகள், எத்தனையோ காரியங்களில் குறைவுபட்ட போதிலும் கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் நிறைவாக இருந்து நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன பண்ண மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறோம். அதனால் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவருடைய அடைக்கலத்தில் வைத்து வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேராக. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இல்லில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ என்ன பண்ண மாட்டேன், பயப்படாது. சத்துரு உட்புகக்கூடாது, அவன் குடியோடி புகுதலும் இருக்காது. தீமை தன் வாயை என்ன பண்ணும், மூடும். உனக்கு விரோதமாக எழும்புகிற அந்த தீமை தன் வாயை மூடும். எனவே ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு என்ன விசேஷமாக இந்த மே 1ஆம் தேதி குறிப்பாக இதை உலக தொழிலாளர் தினம் என்று கொண்டாடுகிறார்கள். அதே சமயத்தில் இப்பொழுது சபையின் பாதுகாப்பின் தினம் என்று கொண்டாடுகிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இன்னும் கொஞ்சம் மேன்மையாய் உழைக்கிறவனுடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். உழைக்கிறவனுடைய ஆசீர்வாதம் என்ன? கண்ணை மூடாமல் கண்ணை திறந்து பார்க்குறவங்க நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க. நல்லா கவனிங்க. ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது தேவன் அண்டாண்டாவா பிரியாணியும் அல்லது தட்டா பரோட்டாவும் அல்லது குண்டாங்குண்டானா கோழி குருமாவையும் அல்லது மட்டன் சுக்காவையும் அல்லது இந்த உருண்டை என்ன சொல்லுவாங்க, கோலா உருண்டையும், அப்புறம் ஒரு தட்டில் ஒரு சின்ன சட்டியில் ஒரு சாம்பாரும், அப்புறம் இன்னொரு சட்டியில் கருவாட்டு குழம்பும், தொட்டுக்கிறதுக்கு ஒரு கருவாடும், தொட்டுக்கிறதுக்கு ஒரு உப்பு கண்டமும் கருவாடும், அப்புறமேல கொடுத்துட்டு நல்லா நிம்மதியாக என்ன பண்ண, அங்கே ஒரு மரத்தை உண்டாக்கி அதில் எல்லா சட்டையும் பேண்ட்டும், ஒரு மரத்தில் சட்டை பேண்ட்டாக காய்ச்சி தொங்கும், இன்னொரு மரத்தில் ஒரே சுடிதாரும் புடவையாக என்ன பண்ணும், காய்ச்சி தொங்கும். அப்புறமேல இந்த பூமியை அப்படி போய் காலால் எட்டுனாலே அப்படி பொண்ணு அப்படியே செயினாக வந்து வரும். அப்புறமேல வைரமாக அப்படியே கிடைக்கும். அப்புறமேல எங்கே போகணுன்னாலும் காலிலேயே சக்கரத்தை கட்டி விட்டுட்டு நீ பாட்டு என்ன பண்ணுவான், சர்ன்னு என்ன பண்ணிடலாம், போயிடலாம். அப்படின்னு எங்கேயாவது நின்று குளிக்கணும்னு நினச்சா ஷவர் அப்படி மேலேருந்து என்ன பண்ணோம், என்ன ஷவரு, மேகத்திலேருந்து அப்படி ஒரு ஷவர் அப்படி அடித்து அப்படி குளிக்க வச்சு அழகாக கையை பிடிச்சி விடுறதுக்கும் தேவ தூதர்களை கொண்டு வந்து நிறுத்தி, அப்புறமேல நம்ம தங்குறதுக்கு ஒரு பெரிய பங்களாவை அதுவே கல்லா தானாக உருவாகி செங்கல் அதுவே இது பண்ணி அல்லது பாறைகள் அப்படியே உருண்டு வந்து அப்படியே நமக்கு ஒரு நல்ல வீடெல்லாம் கொடுத்து, அப்புறமேல நம்ம தங்குறதுக்கு குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு நீச்சல் குளம் அது இதெல்லாம் இப்படிலாம் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள்? நல்லா இருக்கும். அப்படி ஒன்று கொடுத்தனா அவனுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் நீ சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஒரு நாளும் சோம்பேறியாக நீ இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு முயற்சி இருக்கு, உனக்கு கையின் பிரயாசம்
இருக்குது. உனக்கு ஒரு மூளை கொடுத்துருக்கிறேன், உனக்கு ஒரு பலன் கொடுத்துருக்கிறேன், உனக்கு சில கடமைகள் கொடுத்துருக்கிறேன், உனக்கு ஒரு பசியை கொடுத்துருக்கிறேன், உனக்கு ஒரு உணர்வு கொடுத்துருக்கிறேன். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம், பறவைகளுக்கும் அல்லது இந்த அனிமல் கிங்டம் அப்படின்றதும் ஹியூமன் கிங்டம் அப்படின்றதும் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். என் மூளை எப்படியே வேலை செஞ்சிச்சு. அப்படி வேலை செய்யும்போது திடீர்னு பார்த்தா ஒரு காக்காவோ ஒரு கழுகோ அது ஒரு தங்க சிலை மேலே ஏறி உட்காந்து, ஐயோ இவ்வளோ பெரிய தலைவராச்சே, உலகமெல்லாம் இதுதான் சாமின்னு கும்பிடுற சாமி ஆச்சே, இது மேலே போய் கக்கா போகலாமா, நம்ம இந்த மேலே ஏறி நம்ம வரும்போது ஒரு ஜட்டியாவது போட்டுட்டு வந்து உட்காரணும் அப்படின்னு அது கூட ஒரு உணர்வு என்ன பண்ணல. அதுக்கு சொல்லுங்க, அதுக்கு தங்கமும் தெரிய மாட்டேங்குது, அது சாமியும் தெரிய மாட்டேங்குது, அது தலைவரும் தெரிய மாட்டேங்குது, அதுக்கு பொண்ணுக்கும் ஒரு வேல்யூ இல்லை, அதுக்கு ஒரு பாறைக்கும் வேல்யூ இல்லை, அது எந்த இடத்தையும் விசேஷமாக நினைக்கல, எந்த அந்த பொருளையும் விசேஷமாக நினைக்கல, அதுக்கு ஒரு விசேஷமாக அதெல்லாம் ஒன்றுமே நினைக்கல. தானே அதுக்கு தேவை கொஞ்சம் தண்ணி, அதுக்கு தேவை கொஞ்சம் ஈரை, அவ்வளோதான். அது ஒரு இணை, அவ்வளோதான் அதனுடைய வாழ்க்கை. அதுக்கு தங்குறதுக்கு ஒரு சின்ன கூடு, இதுக்கு மேலே ஒரு முயற்சியோ இதுக்கு மேலே ஒரு நல்ல பங்களா கட்டி வாழணும், அப்புறமேல ஒரு ராக்கெட் விடணும் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணலை இல்லை. காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, மத்தியானம் ஒரு ட்ரெஸ்ஸு, மாலையில் ஒரு ட்ரெஸ்ஸு ஆகி நான் இந்தியாவினுடைய பெரிய பதவியில் உட்காரணும் அப்படின்லாம் எந்த மிருகமும் என்ன பண்ணலை, நினைக்கல. அது பாட்டுக்கு என்ன பண்ணுது. இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இயற்கையினால் எந்த விலங்கும் பெருசாக என்ன பண்ணலை, பாதிக்கப்படலை. எந்த விலங்கும் பறவைகளை என்ன பண்ணலை, பாதிக்கப்படலை. ஐயோ மின்னல் அடிக்குது, உடனே ஒரு 10 காக்கா செத்துது, அப்புறமேல பெரிய மழை பெஞ்சிச்சு, எங்கள் வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா காக்காவையும் எல்லா குருவிகளும் எல்லா கழுகும் உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி பண்ணிட்டு எல்லாம் நடு ரோட்டில் நின்று தட்டு தாம்பளத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒன்றுமே எங்களுக்கு இல்லை, எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு எதுவும் அழுவில், எதுவும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலை. எனக்கு வேலைக்கு தண்ணி வேணும், எனக்கு வேலைக்கு வேலை வேணும், எனக்கு வேலைக்கு எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு நான் தங்குறதுக்கு வசதி வேணும், எனக்கு இப்போ பேருந்து வேணும், எனக்கு சிற்றுந்து வேணும், எனக்கு ரயில் வேணும், எனக்கு அது வேணும் இது வேணும், நான் பிரயாணம் பண்ண என்ன சொல்ல. அது எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ண முடியுமோ அதனுடைய டெரிட்டரி வச்சுருக்குது, அதுக்கு ஒரு இணை வச்சுருக்குது, அதுக்கு குட்டிங்களை வச்சுருக்குது, அதனுடைய குடும்பத்தை பெருக்குது, அதுக்கு பிறகு அது தனியாகவே தனி கொடுத்தனம் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது, அது பாட்டுக்கு அனுப்பி விட்டுருது. அது தானாக வளருது. மழை பெஞ்சா அதை பற்றி கவலைப்படலை, மழை பெஞ்சா என்ன பண்ணலை, கவலைப்பட. எந்த பறவையும் பாருங்கள், ஒரு கழுகை பாருங்கள், அவ்வளோ மழையில் நனைஞ்சாலும் அப்படி உட்காந்து அப்படி ஒரு சிலுக்குது, அவ்வளோதான். ஒரு சிட்டுக்குருவி கூட அப்படி சிலுக்குது, தானாகவே என்ன பண்ணுது. நம்ம சிலுத்தா என்ன ஆகுது, உத தான் கிடைக்குது. அதனால் அது சிலுத்துட்டு நல்லா வந்துடுது. அது விரும்புகிறது ஏதாவது ஒரு இது சாப்பிட்றோமே, ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும். ஒரு நாள் பருப்பு சாம்பார், ஒரு நாள் நல்ல சிக்கன் வச்சு, ஒரு நாள் மட்டன், ஒரு நாள் கருவாட்டு குழம்பு, ஒரு நாள் அது வேணும், ஒரு நாள் ஏதாவது மோர் குழம்பு வேணும், ஒரு நாள் வடை சாப்பிட்ணும், ஒரு நாள் பொங்கல் சாப்பிட்ணும், ஒரு நாள் பூரி சாப்பிட்ணும், ஒரு நாள் இத்தனையும் நான் சாப்பிட்டதுனால தான் சொல்கிறேன் இல்லை. இதெல்லாம் மாடல் அப்படி யோசிக்கிறோமே. இன்னைக்கு அது காக்கா உட்காந்து காக்கா ஆயாகிட்ட இருந்து அது வடையை தின்னுட்டு போன கதை தான் இன்னை வரைக்கும் இருக்குது. ஆனால் காக்கா உட்காந்து வடையை சுட்டு ஆயா திருடிட்டு போனது இன்னும் என்ன பண்ணலை, வரல. என்ன இப்படி முடிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயற்கை உலகம் வேற ஒன்றை தேடி இல்லை, தனக்கு கொடுக்கப்பட்டதை தவிர வேற அது என்ன பண்ணலை, பிரயாசப்படலை, அதற்கு முயற்சி எடுக்கலை, அதற்கு யோசிக்கலை, அதை சிந்திக்கலை, அது செயல்படலை. ஆனால் கர்த்தர் தான் உண்டாக்கின பூமியில் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின போது அதை அவன் என்ன பண்ணணும், பண்படுத்தணும், அதை பயன்படுத்தணும்னு விரும்பினார். அதை சீர்படுத்தணும், அதுக்கு வேலை அமைக்கணும், அது பாதுகாக்கணும். எல்லா வேலையும் ஒரு மனிதனுக்கு ஒரு சாதாரணமான ஒரு லேண்ட் இல்லை. தேவன் தேசத்தை கொடுத்தார், அவனுக்கு தேசங்களை கொடுத்தார். உலகமே ஒன்றாக இருந்த ஒரு காலம், அத்தனையும் அவன் வாழ்நாள் முழுதும் 930 வருஷம் வாழ்ந்தான். அப்போ அவனும் அவன் மனைவியும் பின்னாடி அவனுடைய பிள்ளைகளும் எல்லாம் சேர்ந்தாலும் இன்னும் நிலத்தை பண்படுத்தவும் முடியல, என்ன பண்ணல, நிலத்தை
பாதுகாத்திர விடவும் முடியல. இன்னும் நிலத்தில் என்ன இருக்குது, இன்னும் வானத்தில் என்ன இருக்குது, காற்றில் என்ன இருக்குது, தண்ணீரில் என்ன இருக்குது, பூமியின் ஆழத்தில் என்ன இருக்குது, அல்லது உலோகங்களில் எவ்வளோ இருக்குது, இன்னும் அதனுடைய மூலிகைகள் எப்படி இருக்குது, இன்னும் நம்ம சாப்பிடக்கூடியது இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் அந்தரங்கத்தில் என்ன இருக்குது, ஆழத்தில் என்ன இருக்குது, அதிசயங்கள் என்ன இருக்குன்னு அவனால் சொல்ல முடியல. இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான். இன்னும் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் அவனுக்கு கொடுத்ததெல்லாம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்கிற வசனம் தான். நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம உழைக்கிறதில் சாப்பிடணும், உழைக்கிறதில் திருப்தியாக இருக்கணும், உழைச்சி வரதில் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா படுத்து தூங்கணும். ஆமென். அல்லேலூயா. உழைக்கிற மனுஷன் நல்லா படுத்து நல்லா தூங்குவான். நல்லா படுத்து தூங்குறது கூட ஒரு நல்ல விசேஷம். நான் டாக்டர்கிட்ட போய் சொன்னேன், டாக்டர் எனக்கு அடிக்கடி தூக்கம் வருது, அந்த மாத்திரையை போட்டோன்னு அப்படியே தள்ளுது, அப்படி பகலில் கூட ஒரு அரை மணி நேரம் படுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண போனால், தூங்குங்க சார், இந்த வயசில் என்ன சார் பண்ண போகிறீங்க, நல்லா படுத்து தூங்குங்க சார், 10 மணி நேரம் நல்லா தூங்கினா தான் சார் உங்களுக்கு உங்கள் உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு தூக்கம் அப்படி நான் யோசிச்சு பார்க்குறேன், என்ன அது உண்மை தானே? தூங்குறது ரொம்ப ஆசீர்வாதம். தூங்குறது நல்லா உழைச்சிட்டு தூங்குறது ஆசீர்வாதம். எல்லா வாசனையை விட வேர்வின் வாசனை நல்லது. அல்லேலூயா. எல்லாத்த விட ஹெல்த்தி எது தெரியுமா? நல்லா வேர்க்கிறது. அதனால தான் நாங்கள் ஒழுங்காக ஃபேன் போடலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா வேர்த்து அது விறுவிறுத்து அது நல்ல வெளியே வந்து உடம்பு நல்லா தான் இருக்கும். இந்த வேர்க்காமலேயே உட்காந்து ஏசியில் உட்காந்து வேலை செஞ்சு தான் இன்றைக்கி வியாதி அதிகமாக பெருகி போச்சு. அதிகமாக ஹார்ட் அட்டாக் வருது. அதிகமாக சீக்கிரமான வயசுலேயே சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அதிகமான குணநலங்கள் மாறுது. உழைச்சி கஷ்டப்பட்டு வாழ்ந்தால் அவனுக்கு வாழ்க்கையினுடைய அருமை என்னன்னு தெரியும். சும்மா உட்காந்து ஏதோ கம்ப்யூட்டரில் தட்டிவிட்டு எனக்கு லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு இருக்கிறவனுடைய பிள்ளைகள் கெட்டு போகுது. அல்லது அந்த வாலிப வயசுலேயே 25 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் சம்பாதிச்சேன், ஏன் இஷ்டம், ஏன் பணம், ஏன் வாழ்க்கைன்னு சொல்லி அன்றைக்கி ஜாலின்னு போனதுனால நிறையா வேலைகள் முறிக்கப்படுது, வேலை இல்லாமல் போகுது, கடைசியில் குடும்பம் இல்லாமல் போகுது, சீக்கிரமாக செத்து போகிறான். உழைப்பினுடைய அருமை, வியர்வையினுடைய அருமை, அல்லது தேவன் கொடுத்ததில் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு சிக்கனம் அல்லது ஒரு சீர்திருத்தம், எல்லாத்தையும் திட்டமிடுகிற காரியங்கள் ஒரு மனிதனுக்கு தேவை. அதனால் தான் உன் பிரயாசத்தை நீ என்ன பண்ணுவ சொல்லுங்க, உன் பிரயாசத்தை நீ சாப்பிடு. பிரசங்கி 5வது அதிகாரம் 19ஆம் வசனம். பிரசங்கி 5வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவன், வாசிங்க, நல்ல அழகான வசனம், வாசிங்க பாருங்களேன். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் என்ன? உன் பிரயாசத்தில் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும். அடிக்கடி நம்ம சொல்கிற வார்த்தை நாய்ப்படாத பாடுபடுறேன்னு. அந்த வார்த்தையை நிறுத்துங்க. உன் அலைச்சல்களை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? அறிந்திருக்கிறாரு. உன் துக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. ஆனால் நீ படுகிற பிரயாசம் வீணாய் போகாது. உன் பிரயாசத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதம் என்ன? நீ மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். உன்னுடைய பிரயாசத்துக்கு ஒரு பங்கு இருக்கு. கர்த்தர் உனக்கு ஒரு பங்கை கொடுப்பார், உனக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார், உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பார், ஒரு மேன்மையை கொடுப்பார், ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார். உனக்கு நிச்சயமா ஐஸ்வர்யமும் சம்பத்தும் வரும். நான் அந்த வசனத்தை தலைகளாக பெறட்டுனேன். அந்த வசனத்தை என்ன பண்ணிட்டேன்? தலைகளாக பெறட்டுனேன். அப்போ அப்படி மாற்றி மாற்றி அப்படி படிக்கும்போது அதனுடைய வசனம் நமக்கு புரியும். நீ பிரயாசப்படுகிறதுனால் உனக்கு என்ன? நீ கஷ்டப்படுகிறதுனால் உனக்கு என்ன? கஷ்டம்னு நான் சொல்லலை. வேலை செய்கிறதும் முயற்சி எடுக்கிறதும் நாம் ஓடுகிறதும் நாம் உழைக்கிறதும் வீணாய் போகவே போகாது. நீ கவலைப்படுகிறது வேற, நீ கஷ்டப்படுகிறதுன்றது வேற. நீ ரோட்டில் ஓடுற நாய் காதை பிடிச்சி இழுக்கிறதுன்றது வேற. அப்படின்னா என்ன அர்த்தம்னு நீங்களே யோசிக்கும். தேவையில்லாத ஒன்றை பிடிச்சி இழுத்துக்கிட்டு எங்கேயாவது கடிபட்டு நிற்கிறது வேற, அது வேற. அது சும்மா சுற்றுறது. அந்த வார்த்தை சொல்கிற வார்த்தை தான். நாய்க்கு வேலையும் இல்லை,
ஓச்சலம் இல்லைன்னுவாங்க. எதுக்கு ஓடுது, என்ன பண்ணுது, இது என்ன பாதுகாத்துட போகுது, எதுக்காக இந்த ஓட்டம் ஓடுது, எதுக்கு இந்த பைக்குக்குள்ளே பூந்து இப்படி வேகமாக போய் என்ன சாதிக்க போகுது அப்படின்னு அது ஒரு சிந்தனையும் இல்லாமல் என்ன பண்ணுது சில மிருகங்கள் ஓடிக்கொண்டிருக்க. அல்ல, நீ உழைக்கணும்னு நினைக்கிற, நீ பிரயாசப்படணும்னு நினைக்கிற, நீ உன் குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னு நினைக்கிற, நீ உன் சபையை கட்டி எழுப்பணும்னு நினைக்கிற, நீ ஊழியம் செய்யணும்னு நினைக்கிற, உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, உனக்கு கர்த்தர் கனத்தையும் கொடுப்பார், உனக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார், கர்த்தர் உனக்கு சம்பத்தையும் கொடுப்பார், அதில் நீ மகிழ்ச்சியாக இருப்பார். அதனால தான் நான் பிரசங்கி 5:19 உங்களுக்கு கொடுத்தேன். அது வசனத்தை வாசிச்சு பாருங்க திரும்பி. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அதிகாரம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. எத்தனையோ கோடி கோடியாக சம்பாதிச்சு இன்னைக்கு ஜெயிலில் போய் கஞ்சி குடிச்சுக்கிட்டு கூழ் குடிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய பணக்காரர் இருக்கிறாங்க. அநியாயமாக சம்பாதிச்சு கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த பிரயாசத்துக்கு ஆண்டவர் இன்னொரு பலனை கொடுக்க விரும்புகிறார். அந்த பலன் வித்தியாசமாய் வருகிறது. லூக்கா 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில், லூக்கா 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் வித்தியாசமாய் உன்னை நடத்த விரும்புகிறார். எவ்வளோ பேர் மீன் பிடிச்சாங்க அதே கலிலேய கடலில். சிலருக்கு கிடைச்சது, ஒரு கூட்டத்துக்கு கிடைக்கல. எல்லாருக்கும் கிடைக்காம போகல. பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் கிடைக்குது, எனக்கு ஏன் கிடைக்கல என்பது தான் நம்முடைய பிரச்சனை. அங்கே ஒரு கூட்டத்துக்கு ஒரு 4 பேருக்கு அல்லது 3 பேருக்கு என்ன கிடைக்கல? மீன் கிடைக்கல. அவங்க சொல்கிறாங்க, சீமோன் சொல்கிறான், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கிடைக்கல என்பது நிரந்தரம் கிடையாது. நாளைக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையிலும் நம்முடைய வாழ்க்கை இல்லை. நாளைக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்பதும் நமக்கு நிரந்தரமான வார்த்தை கிடையாது. தேவனால் எல்லாம் கூடும் என்று நான் வாழ்கிறேன். எத்தனை பேர் புரியுறீங்க? நல்ல கைத்தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லை. தேவனால் எல்லாம் கூடும் என்று நான் வாழ்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீ வேலை தேடுற, இன்னைக்கு கிடைக்கல, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் விசுவாசிக்கும் போது அந்த வேலை உன்னை தேடி வரும். அது மகிமையாக இருக்கும். அந்த பிஸ்னஸ் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நீ செய்கிற ஒரு சின்ன காரியத்தை கர்த்தர் மாற்றி மகிமையாக கொண்டு வருவார். நீ நினைக்கிறது வேற, தேவன் நினைக்கிறது வேற. நீ செய்கிற வேலையில் நீ திருப்தி கண்டுட்டு இது கிடைச்சா போதும்னு நினைக்கிற. இல்லை இல்லை, தேவன் வேற சித்தத்துக்கு உன்னை பயன்படுத்துகிற நேரம் அது. நீ துன்பப்படுகிற நேரம் நான் சொல்லலை. ஒரு முயற்சியை எடுத்து அந்த முயற்சியில் நீ தோல்வியை கண்டு நீ வரும்போது, இல்லை, அங்கே தான் தேவன் தம்முடைய சித்தத்தை உனக்கு சொல்லி அவருடைய வார்த்தையின்படி உன்னை நடத்த போகிறார். உன் படகுல கர்த்தர் வருகிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. உன்னை கரையேற வைப்பாரு. கர்த்தர் உன் வாழ்க்கையை தலைகளாக மாற்றி காட்டுவார். ஒவ்வொருத்தரும் காலில் நீ விழுந்த காலம் போகும். ஒரு நாள் உலகமே உன் காலில் வந்து விழுகிற அளவுக்கு தேவன் உன்னை பரிசுத்தத்தை, நீதியை, வல்லமையை, அபிஷேகத்தை உண்மையிலே ஊற்றி கர்த்தர் சொல்லுவார், இனி உன்னை நான் மீன்களை பிடிக்கிறவனாக அல்ல, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன். ஒரு கிரேட் சேஞ்ச் வருது. டோட்டலா உன்னால நீ நினைக்கவே முடியாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உன் கைகளின் பிரயாசத்தை பார்க்கிறார். ஒரு சோம்பேறியை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி யோசிப்பேன், நான் ஏன் இவ்வளோ ஓடுறேன், நான் ஏன் இந்த வயசுலேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஏன் இன்னும் ஒரு தூக்கமோ அல்லது ஒரு நல்ல போய் ஒரு இடத்துல படுத்து நமக்கு ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை தேடிக்கொள்றதுக்கு ஏன் நம்மளால் முடியல. ஏன் அப்படின்னா, என் பிரயாசத்தை தேவன் பார்க்க வேண்டும், என்னுடைய கஷ்டத்தை தேவன் பார்க்க வேண்டும்.
அவருடைய ராஜ்யத்துக்காக நான் என்ன பண்ணணும்? ஓடி முடியணும். அவன் பிரகாசிக்கிற விளக்காய் இருந்து அவன் பிரகாசித்ததான் முடிஞ்சான். அல்லேலூயா. பற்றி எரிந்து அது பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சாம்பலாய் முடியல. அதனால தான் அது இன்னொருத்தவனுடைய கருத்தை கவர்ந்தது. எல்லாமே சாம்பலாய் முடிகிற நெருப்பு பற்றுனுச்சுன்னா பச்சை இருக்காது, அது சாம்பல் ஆகும். ஆனால் நெருப்பு பற்றி எரியுது. எல்லா உழைப்புக்கும் அடையாளம், எல்லா ஸ்டெமினாவுக்கும், எல்லா ஸ்ட்ரென்த்துக்கும் அல்லது எல்லா பவருக்கும் அடையாளம் அக்கினி. அந்த அக்கினி பற்றி எரிகிறது ஒரு முச்செடியில். தூரத்திலிருந்து இருக்க ஒரு மனிதனுடைய கண்களில் அது படுகிறது. ஏன்னா அது வெடிச்சு செதறி அதோடு கூட காட்டு முள்ளு பற்றி எரியும் போது வெடிக்கும். அப்படி வெடிச்சு செதறி கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிடும். பார்த்தா அணையில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குணசாலியான ஸ்ரீயை குறித்து நீதிமொழிகள் 31வது அதிகாரம்லாம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கம்மா. அவள் விளக்கு அணையாது இருக்கும். அவள் விளக்கு, அவள் வாசல்களில் நீயோ உத்தமின்னு புகழ்கிற ஒரு மனுஷன் இருப்பான். அவள் வாசல்கள் அவளை புகழும். வாசல்கள் அவளை புகழும். எனவே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய போக்கு வித்தியாசமாய் அல்லது அது சலிப்பு நிறைந்ததாக இருக்கலாம். தோல்வியில் ஒரு சலிப்பு இருக்கு, தோல்வியில் ஒரு துயரம் இருக்கு, தோல்வியில் ஒரு வறுமை இருக்கு, தோல்வியில் அடுத்தது என்னுடைய முயற்சியை நான் விடுகிறேன். ஆண்டு சொல்ல, இல்லை, உன் முயற்சி இனிமேல தான் ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு நைட்டில் கொஞ்ச நேரம் நீ போட்டுக்கு போய் சம்பாதிச்ச வாழ்க்கையில் இரவும் பகலும் பிரயாசப்படுகிற இன்னொரு வேலை இருக்கு. அது ஆத்தும ஆதாயம். உன்னை கொண்டு தான் நான் அதை ஆரம்பிக்க போகிறேன். ஆயிரமான ஜனங்களுக்கு உன்னை நான் தலைவனாக பயன்படுத்த போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் வித்தியாசமாய் யோசிக்கிறவர். நீ ஒரு முயற்சியில் நிறுத்திடுற, வாழ்நாள் முழுசும் ஒரு கூலியாளா நிற்கணும்னு நினைக்கிற. இல்லை, உன்னை முதலாளி ஆக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. உன்னை ஒரு சயின்டிஸ்டா மாற்றணும்னு விரும்புகிறாரு. ஒரு புதிய முயற்சி கொண்டு வரணும் பண்றாரு. உன்னை ஒரு ஊழியக்காரியா மாற்றணுன்றாரு. உன்னை ஒரு ஊழியக்காரனா மாற்றணுன்றார். உன்னை ஒரு அப்போஸ்தலனா மாற்றணும்னு விரும்புகிறாரு. ஏன் உன் பிள்ளைகள் ஒரு நாள் கலெக்டரா வரணும்னு விரும்புகிறார். உன் பிள்ளைகள் ஒரு நாள் அவர்கள் டாக்டரா மட்டும் இல்லை, பெரிய இன்ஜினியரா மாற்றணும் இல்லை, இந்த தேசத்தின் பெரிய பதவியில கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு விரும்புகிறாரு. உன் முயற்சிகள் மாறும், உன் தேடல் மாறும், உன்னுடைய முயற்சிகள் மாறும், உன் தேடல் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழையாய் ஏன் இருக்கிறான் என்றால் அவன் பணத்தை மட்டும்தான் தேடுகிறான். ஏழையாய் ஏன் இருக்கிறான் என்றால் அவன் பணத்தை மட்டும்தான் தேடுகிறான். ஒரு பெரிய ஆளு, ஒரு பெரிய பணக்காரன் என்கிறவன் அவன் சம்பாத்தியத்தை தேடுகிறான். ஒரு விஞ்ஞானி அல்லது சிந்திக்கிறவன் அவன் புதிய காரியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். என் கையில் ஒரு ஐபேட் இருக்கு, ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு, பின்னாடி லேப்டாப் வந்துச்சு. எல்லாம் இருந்தபோது ஒருத்தர் ஸ்டீவ் ஜாப்னுன்றவர் கொஞ்சம் வித்தியாசமாக கையில் அடக்கமாக ஒன்று கண்டுபிடிச்சு கொடுத்தா படிக்கிறதுக்கு, எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அவங்க இன்னும் அவங்களுடைய வேலையை செய்கிறதுக்கு கையிலேயே ஒரு சின்னதாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்றைக்கி எல்லாருடைய கையிலையும் இந்த லேப்டாப் இல்லை, எல்லார் கையிலும் ஒரு லேப்டாப் இருந்தது, ஐபேட். ஒரு ஃபோனை எடுத்து எங்கேயோ உட்காந்து வாசிச்சு கேட்டுட்டு இருந்தது. போகிற இடமெல்லாம் இன்னைக்கு மொபைல்னால் நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட வருது அப்படின்னு கண்டுபிடிச்சனால உலகத்தில் இன்னைக்கு பாதி பேர் கையில் எது வந்துருச்சு? ஒரு இனோவேஷன். அது என்ன சொல்லுவாங்க? அது ஒரு கண்டுபிடிப்பு. இன்னொன்று, இதனால் என்ன வேலை செஞ்சதுனால நான் இன்னொன்று யோசிக்கணும், இன்னும் கொஞ்சம் முன்னேறணும், இன்னும் கொஞ்சம் நான் செய்கிற அந்த ஐடியா எல்லாருக்கும் பிரயோஜனமாகணும். பிரயோஜனால பணத்தை தேடவில்லை. பணம் அவங்க பின்னாடி வருது, அதிகாரம் அவங்க பின்னாடி வருது, ஆளுகை அவங்க பின்னாடி வருது. அவங்க அநேகருக்கு வேலை கொடுக்குறவங்களா மாறுறாங்க. ஒரு வேலையை எடுத்து பேதுருவும் அவங்க எடுக்கிற ஒரு வேலை
பேதுருவும் யாக்கோபும் யோவானும். இந்த 3 பேர் ஆரம்பித்த ஒரு கம்பெனி இன்னைக்கு 2000 ஆண்டுகளாயும் இன்றைக்கும் சபையாக இன்றைக்கு ஊழியங்களாக வளர்ந்து வருதுன்னா, அன்னைக்கு அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு புதிய காரியத்துக்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ கட்ட போகிறது நிலைத்திருக்க போகிறது. உன்னுடைய எதிர்கால மகிமையாய் இருக்க போகிறது. தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதத்தை பார்க்க உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆனால் அப்போஸ்தலர் அனுபவம் அப்படிதான் இருக்கு. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 35ஆம் வசனம். நேரம் கடந்து போகிறதுனால நான் ஒரு சின்ன வார்த்தை மாத்திரம் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அந்த வசனம் சொல்லுது, இப்படி அப்போஸ்தலர் 20:35, இப்படி பிரயாசப்பட்டு நான் பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகி இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். எனக்கு இந்த வசனமே வித்தியாசம். இந்த வசனத்தினுடைய பொருளை நான் தேடி பார்க்குறேன். எங்கேயாவது 4 காஸ்பலில் ஆண்டவர் பலவீனரை தாங்குங்க, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் அப்படின்னு இயேசு எங்கேயா பேசியிருக்கிறாரா? 4 காஸ்பலில் இயேசு ஒரு காரியத்தை உள்ள உணர்வில் கொண்டு வந்ததை அவன் யோசிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு ஆலமரம் தானே கர்த்தர் காண்பிச்சார், உன் ஊழியம் இப்படி தான் இருக்குன்னு. ஒரு இனோவேஷன், ஒரு உள்ளேருந்து ஒரு இன்ட்யூஷன், இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு உணர்வு, ஒரு வெளிப்பாடு. உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன வெளிப்பாடு வரணும். சும்மா உட்காந்துருக்க கூடாது. உன் வெளிப்பாடு வரணும். கர்த்தர்ட்ட வெளிப்பாடு வேணும். ஐடியாஸ் கேட்கணும். நான் எப்படி வாழணும்னு கேட்கணும். நான் நடக்க வேண்டிய பாதையை நடத்தும்னு நினைக்கணும். எப்பொழுதும் நடக்கிறது போல நடக்கக்கூடாது. எப்பொழுதும் யோசிக்கிறது போல யோசிக்கக்கூடாது. மற்றவங்க சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கக்கூடாது. இயேசுவே அங்கே காஸ்பலில் இல்லை. அவர் பேசுனதும் அவர் செய்ததும் இன்னைக்கு உலகமே கொள்ளாது. அதில் ஒன்று எங்கேயோ தேடி கண்டுபிடிக்கிறான். வேற யாரும் கண்டுபிடிக்கல. எந்த அப்போஸ்தலரும் இந்த வார்த்தை எழுதல. எந்த அப்போஸ்தலரும் இந்த வார்த்தை எழுதல. எனக்கு இது ஆச்சரியமான வார்த்தை. இந்த வார்த்தை வாசிச்சு பாருங்க. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகி இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன். என் லைஃபை இந்த வசனத்துக்காகவே செலவு பண்ணன்றான். அல்லேலூயா. என்னை சுற்றி நிறைய பலவீனர்கள் இருக்கிறாங்க. அவங்கள தாங்கிறதுக்கு தேவன் என்ன வச்சிருக்கிறாரு. முடியாதவங்க இருக்கிறாங்க, வியாதிப்பட்டவங்க இருக்கிறாங்க, வயதானவங்க இருக்கிறாங்க. இதை எப்போ கொண்டு போய் கங்கையில் கரைச்சிடலான்னு நினைக்காத. அல்லேலூயா. அவங்கள தாங்கணும். சிலர் முடவர்கள் இருக்கிறாங்க, சிலர் கண்ணில்லாதவங்க இருக்கிறாங்க, சிலர் ரொம்ப முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. உங்கள் ஊரில் யாரோ ஒருத்தவங்க வியாதிப்பட்டிருக்கிறாங்க, அவங்க வெளியே வரல. அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு செய்கிறதுக்கு தேவன் ஒன்று வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தேவன் ஒன்று வச்சிருக்கிறாரு. உங்கள் வீட்டில் இருந்து சாப்பாடு ஆக்கி ஒரு 4 ஏழைகளுக்கு கொடுக்குற அளவுக்கு தேவன் உன் குடும்பத்தை வச்சிருக்கிறாரு. விசுவாசிச்சா நீ 400 குடும்பத்துக்கு கொடுக்கலாம். அல்லேலூயா. பலவீனரை ஏன்டா படிக்கிறேன் நான் டியூஷன் சொல்லி கொடுக்குறேன்டா, படுறா, நல்லா வருவாடா சொல்ல முடியும். நம்மளால உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட முடியும். இன்னொருத்தனுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட முடியும். அப்படி படிப்பை, அவனுடைய வேலையை, அவங்க வாழ்க்கையை, அவங்க வாழ்க்கை துணையை, பரிசுத்தத்தை, நீதியை, சபையை, சத்தியத்தை காட்ட கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறாரு. பலவீனர் உலகத்தில் உன்னை தவிர வெளியில் இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு பலவீனர். தேவன் உன்னை முழுமையாக வச்சிருக்கிறாரு. ஒரு விரலில் கூட கர்த்தர் முறிச்சு வைக்கலைன்னா சந்தோஷப்படு. முறிச்சிருந்தாலும் ஒரு கையில் முறிஞ்சிருந்தாலும் அந்த கையால் நல்லா வேலை செய்யணும், சந்தோஷப்படு. இதெல்லாம் இல்லாத பலவீனர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உனக்கு ஒரு நல்ல இருதயம் இருக்கு, சந்தோஷப்படு. ஒரு 4 அடைப்புக்கு 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கு. உனக்கு நல்ல இருதயம் இருக்கு, சந்தோஷப்படு. உனக்கு நல்ல சுவாசம் இருக்கு, உன்னால் நடக்க முடியுது, பார்க்க முடியுது. உன்னுடைய உடம்புல இருக்கிற சக்தி உலகத்தில் எந்த ஒரு மிருகத்திலும் அல்லது எந்த வானத்திலும் நட்சத்திரத்திலும் இல்லாத சக்தி உன் உடம்புல இருக்கு, உன் மனதில் இருக்கு, உன் மூளையில் இருக்கு. எதுக்காக? பலவீனரை தாங்குவதற்கு. அல்லேலூயா.
நான் ஒருத்தன் தான் பாடுபடுறேன். உன் குடும்பத்தில் 10 பேர் இருந்து நீ ஒரு ஆள் தான் பிரயாசப்பட்டு அவ்வளவு பேரையும் காப்பாற்றனா, அவ்வளவு பேரையும் காப்பாற்றக்கூடிய கர்த்தர் பலவானாய் உன்னை வைத்திருக்கிறாரு. 10 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு தேவன் உன்னை வச்சிருக்கிறாரு. 1000 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல தேவன் என்ன வச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீயே மட்டுள்ள பலவீனரை தாங்குவாய். வாங்குகிறதை பார்க்கிலும் ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒருத்த மனுஷரை பார்க்கும்போது அவங்கள்ட்ட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறத விட அவங்களுக்கு கொடுக்கிறவங்களா, உங்கள் வீட்டுக்கு வந்து கேட்குறவங்களுக்கு தாராளமாக கொடுக்கிறவங்களா கர்த்தர் உன் பிரயாசத்தின் பலனை கொடுக்க போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய அந்த வசனம் இருக்குல்ல, கொஞ்சம் ஏந்திரிச்சிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம்னு சொன்னது யாரா? கர்த்தராகிய இயேசுன்னு சொல்ற. அல்லேலூயா. என்ன மேல உன் கை தாழ்ந்திருக்காது. உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கை தாழ்ந்திருக்காது. எங்கேயும் போய் நேற்றைய தினத்தில் முந்தா நாள் ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு இருக்கும்போது, அவர் ஒரு பெரிய என்ஜினியர், ஒரு பெரிய கான்ட்ராக்டர், ஏராளமாக சம்பாதிச்சவர், பல சபைகளுக்கு கொடுத்தவர், பெரிய பெரிய ஊழியங்களுக்கு செக்காக போட்டு கொடுத்தேன், வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சொல்லிட்டு இருக்கும்போது நான் எல்லாத்தையும் பேசும்போது அங்கே கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சேன், இங்கே கூப்பிட்டு போய் சொல்லியிருந்தேன், அந்த சர்ச்சை கட்டி கொடுத்தேன், அந்த அவனுக்கு உதவி செய்யும்போது அவனுக்கு படிப்புக்கு இது கொடுத்தேன், அவன் வாழ்க்கைக்கு இது கொடுத்தேன், அதை கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி கையை கட்டிட்டு நான் சொன்னேன், உங்களோடு கூட நான் 20 வருஷம் ஃப்ரெண்டாக இருக்கிறேன். இது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து என்னுடைய தேவையினை என்ன தேவன் நிற்க வைக்கல. ஆண்டவர் சொந்த கையில், ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நிற்க வச்சிருக்கிறார். சொந்த காலில் நிற்க வச்சிருக்கிறார். அவருக்கு நான் குறையா சொல்லலை. அவர் ஆண்டவர் கொடுக்கிறதா வச்சிருக்கிறது போலவே தேவன் அநேகருக்கு கொடுக்கிறதுக்கு தேவன் என்ன வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.